ஏறக்குறைய 200க்கும் மேற்பட்டவர் இறந்திருக்காங்க இந்த ஒரு விமான விபத்தில். இந்த விமான விபத்திற்கான முக்கியமான காரணம் என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்திருக்கு. இதுக்கான முக்கியமான காரணம் கிளைமேட் கிடையாது, டெக்னிக்கல் ஃபெயிலியர். நாதாஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகமதாபாத்லேருந்து லண்டன் போன போயிங் 787 ட்ரீம்லைனர் 8 விமானம் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்து நொறுங்கியிருக்கு. அது விழுந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜே மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல் மேலே வந்து விழுந்திருக்கு. அதுலேயுமே கேஷுவலிட்டிஸ் இருக்குது. ஏறக்குறைய டில் நவ் நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த ஒரு 7 மணி வாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டில் நவ் ரிப்போர்ட்டட் டெத்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 204 பேர் வந்து இறந்துருக்காங்க. அஃபிஷியலாக அந்த கமிஷனர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதில் 5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டலில் படிச்சிருந்த பசங்க. இன்னும் 50 பேருக்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிட் ஆகியிருக்காங்க. 40 பேர் ஃப்ளைட்டில் போனவங்க அட்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ளைட்டில் போனவங்க பழைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் அது ரொம்பவே லோ அப்படின்றாங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80% மேலே பேர்ன்ஸ் இருக்குது. அவங்க பழைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. அதனால் இந்த டெத் டோல் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புன்றது தான் அதிகம். ஆல்மோஸ்ட் இது 300 ரீச் பண்ணக்கூடாதுன்றது தான் நம்ம வேண்டிக்க வேண்டியதாக ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. குறிப்பாக இதில் 4லேருந்து 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காணும் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்து வந்திருக்கு. அது இன்னும் அஃபிஷியலாக வந்து டிக்ளேர் பண்ணலை. போலீஸ் வந்து 4லேருந்து 5 ஸ்டூடெண்ட்ஸ் காணும். ஒருவேளை அந்த விழுந்து வெடித்து செதறினதில் அவங்களுக்கு ஏதாவது ஆயிருக்கலாம். இல்லைனா அந்த பசங்க வேற எங்கேயாவது போயிருந்தால் அவங்க சேஃபாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த 4லேருந்து 5 பேருக்கான அந்த டேட்டா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து டிஸ்க்ளோஸ் ஆகலை. குறிப்பாக இந்த ஒரு விமானம் வந்து பார்த்திங்கன்னா 11 வருஷம் பழைய விமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக அதில் போன ஒருத்தர் வெளியிட்ட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ பரபரப்பாக இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் காட்டுறாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி ஒர்க் ஆகலை. அங்கே இருக்க அந்த டிஸ்பிளேல வந்து பார்த்திங்கன்னா அவர் டச் பண்ணுறாரு. அந்த டிஸ்பிளேவே ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய டிஸ்பிளே மாதிரி இருக்குது. அதை டச் பண்ண அது ஒர்க் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் இந்த போயிங் 787 வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லக்ஸூரியஸான ஏர்க்ராஃப்ட்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதில் லக்ஸூரியஸ் எதுவுமே இருக்குது. இருந்தாலுமே இது வந்து நார்மல் பேசஞ்சர், அதாவது 300+ பேசஞ்சர்ஸை கொண்டு போகிற மாதிரியான ஒரு செட்டப் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த போயிங் 787. இதை வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் 2013க்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி யூஸ் பண்ணதுனால பல இடங்களில் இந்த மாதிரியான ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்து அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி ரீசெண்ட் டைம்ஸில் இந்த ஒரு செக்ஷன் ஆஃப் ஏர்க்ராஃப்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் எதுவும் பெரியசான ஒரு டெத் டோலோ அப்படின்ற மாதிரி விஷயங்கள் நடக்கலை. ஆனால் இன்றைக்கி நடந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு லெவலில் போயிங்கோட ஒரு பிளாக் ஹிஸ்ட்ரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. குறிப்பாக இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர்க்ராஃப்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டெக்னிக்கலி வெல் ட்ரெயின்டு அண்ட் வெல் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனால் மட்டும்தான் இதை வந்து சர்வீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணாங்களா? ஏன்னா ரீசெண்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் பேக் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏர் இந்தியாவை டாடா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்துருந்துச்சு. அதுக்கப்புறமா அவங்க எத்தனை ஃப்ளைட்டை மாற்றிருந்தாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் தெரியல. ஸோ ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணாங்களா, இல்லை இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட இருக்கிறப்ப இது இப்படி தான் இருந்துச்சா? ஏன்னா ஏர் இந்தியா எப்படிப்பட்ட லாஸஸ்லாம் சந்திச்சுட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அதை ரன் பண்ணதே ரொம்ப கஷ்டமாக இருந்து அதுக்கப்புறமா நம்ம டாடா கிட்ட கொடுத்தோம். இப்படி இருக்கிறப்ப இது இந்தியன் கவர்மெண்ட் மேலே மிஸ்டேக்கா, இல்லை வாங்கின டாட்டா அதை ப்ராப்பராக வந்து சர்வீஸ் பண்ணலையா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருந்திருக்கு. கிளைமேட் அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துருப்போம். கிளைமேட் வந்து நார்மலாக இருக்குது. எந்த ஒரு கிளைமேட் ப்ராப்ளமும் கிடையாது. கிளைமேட் ரிலேட்டடான எந்த ஒரு டேட்டாவுமே ஐஎம்டி உட்பட எந்த ஒரு யாருமே சொல்லவே கிடையாது. சிஸ்டமேட்டிக் ஆர் டெக்னிக்கல் ஃபெயிலியர். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளைட்டு கிளம்பி ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அந்த ஒரு ஆல்டிடியூட் வந்து பார்த்திங்கன்னா 675லேருந்து 875 அந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆல்டிடியூட்டில் அந்த பறந்துக்கிட்டு இருந்திருக்கு. அப்படி பறந்துட்டு இருந்த இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டேரெக்டாக வந்து போயிட்டு அந்த மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல் மேலே விழுந்திருக்கு. அதோட லேண்டிங் கியர்ஸ் கூட மேலே போகவே இல்லை. இது நம்ம வந்து பர்டிகுலராக நம்ம மென்ஷன் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒருவேளை லேண்டிங் கியர் மேலே போகாதது பிரச்சனையா, அந்த ஆல்டிடியூட் அதை ப்ராப்பராக வந்து அந்த ஆல்டிடியூட செக் பண்ணுற மீட்டர்ஸ் ப்ராப்ளமா? ஏன்னா ஒரு சில ஃபேட்டல் ஏர் கிராஷ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆல்டிடியூட் மீட்டர் ப்ராப்ளமாக இருக்கிறதுக்கு ஏர் கிராஷஸ்க்கான வாய்ப்புகளை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து, இதெல்லாம் தாண்டி ஏன் அது மேலே போகலை? ஆட்டோ பைலட் ஆக்சுவலி இது ஒரு சில பேர் சொன்ன விஷயங்கள், ஒரு சீனியர் மோஸ்ட் பைலட்ஸ்லாம் சொன்ன விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ பைலட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து டேக் ஆஃப் பண்ண முடியும். இந்த போயிங் 787 பெஸ்ட் ஃபெசிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ பைலட்லேயே டேக் ஆஃப் பண்ண முடியாது. இவங்க இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஆட்டோ பைலட்லேயே டேக் ஆஃப் பண்ண முடியுன்ற மாதிரி விஷயங்கள் வந்து போட்டிருக்காங்க. அப்படி ஆட்டோ பைலட்டில் தான் டேக் ஆஃப் ஆச்சா அப்படின்ற ஒரு விஷயமும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. குறிப்பாக அந்த 3 நிமிஷத்துக்குள்ளே அங்கே இருக்க கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா மேடே காலை வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதாவது மேடே கால் அப்படின்றது பார்த்திங்கன்னா அட்மோஸ்ட் டேஞ்சரஸ் சுச்சுவேஷன், அதாவது லைஃப் த்ரெட்டனிங் சுச்சுவேஷன்றதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஷிப் ஆஸ் வெல் அஸ் அந்த ஏர்க்ராஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேடே கால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா. அப்படி அந்த மேடே 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 அப்படின்னு சொல்லிட்டு 3 வாட்டி சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த ஃப்ளைட்டோட கதை முடிய போகுதுன்னு அர்த்தம். அதாவது இல்லை அப்படி இல்லைன்னா நாங்கள் இருக்கிறதுலே ரொம்ப மோசமான ஒரு அபாயத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கோம் அப்படின்ற விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் ஏடிசி அதாவது ஏர் டிரான்ஸ்போர்ட் கண்ட்ரோல் ரூமுக்கு போயிடுச்சு அப்படின்னா உடனடியாக ஃபயர் டிபார்ட்மெண்ட்டோ என்டிஆர்எஃபோ மற்ற என்னென்ன ரெஸ்கியூ ஃபோர்ஸ் இருக்கோ உடனே அந்த ஃப்ளைட்டோட ரேடார் பேஸ் பண்ண இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க போயிடுவாங்க. ரேடாருமே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அந்த ரேடார் மூவ் பண்ண டேரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் டேரக்ஷன் இல்லாமல் ஆப்போசிட் டேரக்ஷனில் அது லைட்டாக டிவியேட் டைப் பண்ண மாதிரி இருக்குது.
மேபி டெக்னிக்கல் ஃபெயிலியர் தான் இதுக்கான மோஸ்ட் ஆஃப் த ரீசனாக இருக்கும். அந்த டெக்னிக்கல் ஃபெயிலியர் மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளமா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்குது. கடைசியாக இது கிளம்புறதுக்கு முன்னாடி மெயின்டெனன்ஸ் பார்த்தாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த போர்டிங் ப்ராசஸ்லாம் போடுறவங்க மெயின்டெனன்ஸ் கிளியர் பண்ண எந்த விஷயத்துமே வேணால் ஏர்போர்ட் அத்தாரிட்டி சைட்லேருந்து போடவே இல்லை. அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அகமதாபாத்லேருந்து போகிறது மெஜாரிட்டியான ஃப்ளைட்ஸ் இந்த ஃப்ளைட்ஸாக தான் இருக்குது. இந்த ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆனவுடனே அகமதாபாத் ஏர்போர்ட்டே க்ளோஸ் பண்ணுறாங்க. ஒட்டுமொத்த ஷட் டவுன். எந்த ஒரு சர்வீசஸும் அதுக்கப்புறமா அவங்க ரெஸ்யூம் பண்ணவே இல்லை. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயின்டெனன்ஸ் இவங்க பார்த்தாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை கண்டினியூஸாக கிளப்பிக்கிட்டே இருக்குது. இன்னுமே ப்ராப்பராக எதுவுமே டிக்ளேர் பண்ணவே இல்லை. இதனால தான் வந்து இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் யாருமே டிக்ளேர் பண்ணவே இல்லை. பிளாக் பாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். எப்போ ஒரு ஃப்ளைட்டோ இல்லை ஹெலிகாப்டரோ ஆக்சிடென்ட் ஆனால் அந்த பிளாக் பாக்ஸில் இருந்த விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏர் டிரான்ஸ்போர்ட் கண்ட்ரோலோட லாஸ்ட் டேட்டா படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்லேருந்து மேடே கால் வந்திருக்கு. அதாவது மேடே கால்னால் நாங்கள் அட்மோஸ்ட் ஒரு டேஞ்சர் சுச்சுவேஷன் இருக்கும் அப்படின்றது. அந்த மேடே கால் அவர் சொன்னதுக்கு அப்புறமாவே உடனே வந்து அந்த இது கட்டாயிருக்கு. ரேடார் மீன் அவங்க பேசிகிட்டு இருந்த விஷயங்கள் கட்டாயிருக்கு. அந்த ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா கிராஷ் ஆகிடுச்சு. ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய ஃபேட்டல் ஆக்சிடென்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இடம் இல்லை லாங் ட்ராவல் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு போனதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். ஆனால் ரொம்ப க்ளோஸ் ஒரு சில இடங்களில் ஏர்போர்ட் அந்த இது தாண்டதுக்கு முன்னாடி டேக் ஆஃப் பண்ணுறப்பவே வந்து அந்த டேமேஜஸ்லாம் ஆயிருக்கும். அது ஒரு மினிமல் ஆக்சிடென்ட்டாக தான் இருக்கும். ஆனால் ஒரு 800 அடியிலேருந்து விழுந்த இடமே ஒரு ஹாஸ்டலாக இருக்குது. இந்த ஒரு எக்கச்சக்கமான புள்ளிகள் வந்து கனெக்ட் பண்ணி தான் இருக்குது. இது டெரரிஸ்ட் அட்டாக்கா அப்படின்ற விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே வரவே இல்லை. ஆனால் டெக்னிக்கல் ஃபெயிலியர் இது ரிலேட்டடாக ஏதாவது விஷயம் போகுமா அப்படின்றதுமே நம்ம காத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இவ்வளோ பேர் சாகுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா ஒரு சில இடங்களில் மேலேருந்து இந்த ஃப்ளைட்லேருந்து தப்பிச்சவங்களுமே இருக்காங்க. 5 பேர் 200 பேர் 300 பேர் இதுவாக இருந்தாங்கன்னா 5 பேர் 10 பேர் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புமே இருந்திருக்கு. ஒரு சில இடங்களில் காடுகளில் மலைமுகடுகளில் விழுந்தப்போ பொழைச்சவும் இருக்காங்க. அப்படி யாராவது பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இதில் வாய்ப்பு குறைவு. ஏன் அப்படின்னா அகமதாபாத்லேருந்து லண்டன் வரை போகிறதுக்காக ஏறக்குறைய 1 லட்சம் லிட்டர் அந்த ஃப்ளைட்டுக்கான ஃபியூவலை வந்து அவங்க வச்சுருந்துருக்காங்க. அந்த வெடித்து அவ்வளோ நேரம் அந்த இடம் எரிஞ்சதுக்கான முக்கியமான ரீசனுமே அதுதான். பல பேரோட டெட் பாடிஸ் நம்ம பார்த்துருப்போம். மேபி கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டெட் பாடிஸ்லாம் நம்ம காட்ட முடியாது, பிளர் பண்ணி தான் காட்ட வேண்டியதாக இருக்கும். ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா கரிஞ்சு போயிருக்கு. அதான் நம்ம ஊர்லலாம் காட்ட முடியாது. தீ குளிச்சு யாராவது தீ வச்சு கொளுத்திட்டாங்க இல்லை குடிசை வீடு எரிஞ்சு அதில் மாட்டிக்கிட்டாங்கன்ற அளவுக்கு வந்து ரொம்பவே எரிஞ்சு போயிருக்கு. அந்த நிலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த டெட் பாடிஸை நம்ம ரெக்கவர் பண்ணியிருக்கோம். பல பேரோட தலை கை கால் உட்பட பல உறுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக போய் விழுந்திருக்கு. அந்த விழுந்து வெடிச்சு அந்த ஒரு இதுல அப்படி இருக்கிறப்ப இதில் ஏறக்குறைய 169 இந்தியர்கள் வந்து மரணம் அடைந்திருக்காங்க. 52 பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டனை சேர்ந்தவர்கள், 7 பேர் போர்ச்சுகீஸை சேர்ந்தவர்கள், ஒருத்தர் கனடாவை சேர்ந்தவர். இதில் வந்து பார்த்திங்கன்னா 230 இந்த ஓவரால் பேசஞ்சர் கவுண்ட்டில் 230 பேர் வந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சர்ஸ் ப்ளஸ் 12 க்ரூ மெம்பர்ஸ், அதாவது பைலட், அதுக்கப்புறமா அங்கே இருந்த ஹேர் ஹோஸ்டர்ஸ் உட்பட பல பேர், அந்த 12 பேர் வந்து பார்த்திங்கன்னா க்ரூ மெம்பர்ஸ். இதில் முக்கியமான ஒரு விஷயமா பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜய் ரூபானி, குஜராத் மாநிலத்தோட முன்னாள் முதல்வர், அதாவது 2016லேருந்து 22 வரையான காலகட்டத்தில் குஜராத் முதல்வராக இருந்த விஜய் ரூபானி அவர்களும் மரணம் அடைந்திருக்காரு. அது வந்து பார்த்திங்கன்னா டிக்ளேர் பண்ணிட்டாங்க. விஜய் ரூபானி மரணம் அடைந்து விட்டார் அப்படின்ற விஷயங்களை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு சோகமான சம்பவத்துக்கு பல நாடுகள், ரஷ்யா, ஆஸ்திரேலியா உட்பட பல நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு சம்பவம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா திருப்பியுமே நம்ம ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்டை திருப்பி செக் பண்ணி பார்க்கணுமோ அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுந்திருக்கு. ஏன்னா ஏர்கிராஃப்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக சேஃப்டியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல கன்சர்ன்ஸ் வந்து எழுந்திருந்துச்சு. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இவங்க மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, இந்த விண்டோலாம் பேந்து வரதுலாம் விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அப்போது இந்த கைட்லைன்ஸை யார் ஃபாலோ பண்ணுறா அப்படின்ற விஷயமே இருக்குது. ஏற்கனவே ஜோதிராதித்ய சிந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஏவியேஷன் மினிஸ்டராக இருக்கிறப்ப பல கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இருந்துச்சு. இப்போ நாயுடு இருக்கார். இப்போ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பதில் சொல்லுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுப்பிரமணிய சாமி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நடந்த ரயில்வே ரிலேட்டடான இந்த மாதிரியான ஃபெயிலியர்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ இருந்த ரயில்வே மினிஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் ஹோம் மினிஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடி, அமித்ஷா பேரெல்லாம் போட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. இந்த டைமில் இதை அவர் போடணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ரெகுலரான ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் சேஃப்டியே ஒரு மிகப்பெரிய ஒரு கொஷினாக போய் நிற்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போகிறதுக்கே பயமாக இருக்குன்ற சொல்கிற அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினோட சேஃப்டின்றது இருக்குது. ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அமர்நாத் யாத்திரைக்கு பாதுகாப்பு பணிக்காக போக வேண்டிய பிஎஸ்எஃப் வீரர்களுக்கு கொடுக்கப்பட்ட ட்ரெயினோட நிலைமையை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்துருப்போம். அது அவ்வளோ ஒரு மோசமான சுச்சுவேஷனில் தான் எல்லை பாதுகாப்பு படை நாட்டோட முக்கியமான ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸை பாதுகாக்கிறவங்களுக்கே அந்த ஒரு நிலைமையில் தான் ரயில்வே டிபார்ட்மெண்ட் ட்ரெயின் கொடுக்குதுன்னா பேசஞ்சர்ஸை எப்படி மதிப்பாங்கன்ற ஒரு கேள்வியுமே இருக்குது. தொடர்ச்சியான இந்த கேள்விகளை வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஆதாரத்தோடு விளக்குவோம். நன்றி, வணக்கம்.